ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு தயிரில் எல்லா ட்ரை மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர், கர்லிக் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதக்கிடலாம். அதில் கூட சேர்த்து காஜு நட் போட்டு இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மிக்சியில் அடித்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு, பட்டாணி, வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, ட்ரை மசாலா எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதே ஆயிலில் உங்களுக்கு ஜீரகம் அப்புறம் ஒரு வரமிளகா போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுட்டு மசாலா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கினா அது ஒரு கொஞ்சம் ஸ்மெல் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை மசாலா கூட அதை சேர்த்து போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிடணும். நல்லா குக் ஆகிடுச்சுன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டுட்டு ஒரு கொதி வந்துருச்சுன்னா நம்ம கோப்தா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுட்டு ரெடி ஆகிடும். உங்களுக்கு சுடு ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ யூடியூப் ஃபுல்லே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே